புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மார்பு இயக்கத்தை உருவாக்கிய போது தொண்டர்கள் தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர் அறிவிக்கப்பட்டது. மக்களுடைய அன்பை பெற்று மக்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனசுத்தியோடு இதயபூர்வமாக தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையான ஒரு தொண்டன் தான் எந்த தொண்டனும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக போட்டியிடலாம் என்ற விதி இருந்தது. மற்ற விதிகளெல்லாம் திருத்திக் கொள்ளலாம், தம்பி காலத்திருத்தம் மாற்றிக்கொள்ளலாம் என்று இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் தொண்டனுக்கு புரட்சித் தலைவர் தந்த கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியான பொதுச்செயலாளர் பதவிக்கு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். தொண்டர்களின் வாக்குரிமையை பெற்றுத்தான் பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று இருந்ததை மாற்றி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜாதி ராஜர்கள், ஜமீன்தார்கள், விட்டாதார்கள், மிராசுதார்கள், கோடீஸ்வரர்கள் தான் இந்த பதவிக்கு போட்டியிட முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டது. ஒரு சாதாரண தொண்டன் கூட பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றி பணம் அடைத்தவர் தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்ற நிலைமையை மாற்றிய திரு எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தொண்டர்கள் உரிமையை மீட்க வேண்டும் என்ற தர்ம யுத்தம் தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டது. இது எங்களுடைய கட்சியினுடைய அந்த பிரச்சனை அவருடைய குறைகள் பேசி தீர்க்கப்படும். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய
நினைவு நாளில் அவர்களுடைய அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் சென்றுவிட்டு திரும்புகிற நேரத்தில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த எதிர்வரை திசையில் வந்தார்கள். மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அந்த சந்திப்பு நடந்தது என்பதை தெரிவிக்கிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் எதுவும் பேசவில்லை. தொடர வேண்டும் என்றுதான் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் விரும்புகிறார்கள், மக்களும் விரும்புகிறார்கள். இபிஎஸ் வந்து அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது உண்மையாட்டு நீங்க அங்க நினைவீங்களா? அதிமுக தொண்டர்கள் தான், தொண்டர்கள் பலம் தான் அதிமுக. வருகின்ற தேர்தலில் அந்த பலம் தொண்டர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துள்ளது. கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் அதனுடைய முழு வெளிப்பாடும் வெளியே தெரியும். இல்லை, அதாவது நடைபெறுகின்ற தேர்தல் கொங்கு பெல்ட்டில் நடக்குது. கொங்கு பெல்ட் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. இந்த கோட்டையில் நீங்கள் இப்பொழுது தினகரன் நீங்களும் தனித்தனியாக இருக்கிற வேட்பாளரை போட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாக்குகள் சிதறக்கூடாது. நீங்கள் ஆதரவு தந்தால் இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதரவு தந்தால் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்ற கணிப்பின் அடிப்படையில் எங்களை நாடினால் நாங்கள் வாபஸ் பெற்றோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முடியலை. ஈரோடு மாவட்டம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கோட்டை 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்ற பொழுது கூட அந்த மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் 66,000 வாக்கு வித்தியாசம் இரட்டையில் தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை. மக்கள் விரும்புவதை தொண்டர்கள் விரும்புவது. என்டிஏ கூட்டணி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதற்கு இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகத்துக்கு இடமில்லை. பழனிசாமி தான் விலகி போயிட்டார். பேசுவதனுடைய முழு வடிவமும் இன்னும் ஒரு தினங்களில் பொதுவாக வெளியிடும். நீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தா அதிமுகவை எதிர்த்த மாதிரி இது இல்லை. நாங்கள் இந்த 10 ஆண்டு காலம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து 10 ஆண்டு காலம் உலக அரங்கில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நிலையான நிலையில் உச்சநிலை கொண்டு நிலையத்திற்கு இந்தியாவை உலகத்தில் இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடைய இந்த அரசியல் நடவடிக்கைகள் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கின்ற அந்த நிர்வாக திறமை பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்திய கூட்டணியில் தொடர்ந்து 3ஆம் முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிஜி வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு பாரதிய ஜனதா நாங்கள் அந்த கூட்டணி தான் இருக்கோம். இவர் தான் விலகி போயிட்டாரு. தேசியங்கள் அடிப்படையில் பத்திரிகை செய்து வருகிறது. பழனிசாமி அவர்கள் நாங்கள் இல்லை, இப்பொழுது கூட இல்லை, 2026 வரை இல்லை என்று சொல்லிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் யாராவது நாங்கள் அவரோட பேசியிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இல்லை. நீங்களாகவே ஒரு மனக்கணக்கு போட்டு கேள்வி கேட்டல் ஒன்னே ஒன்று சொல்லி கேள்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக ஒரு மாபெரும் இயக்கம். 50 ஆண்டு காலம் இந்த 20 தலைவர்களும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த இயக்கத்தை உச்சநிலை கொண்டு நிலைநிறுத்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் யார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் தான் தர்ம யுத்தத்தை நடத்தி நிறுத்தி அவருக்கு அறிவுகளை புகட்ட வேண்டிய நேரத்தில் அறிவை புகட்டி கொண்டிருக்கிறோம். எடப்பாடி கவர்ந்து போய் பதவி அதே மாதிரி அதிமுக இருந்து எல்லாருமே அப்படிதான் போயிருந்தாங்க. இல்லை, மரியாதை நிமித்தமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேறு. அவரே சொல்லியிருக்காரு, நான் ஆரம்ப கட்டத்திலிருந்து பல தியாகங்களை செய்தேன். பல தியாகங்கள் இந்த இயக்கத்துக்கு சென்று தவழ்ந்து 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 போய் தான் நான் இந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கா. உங்களுக்கு எதுக்கு சந்தேகம்? சரியா, வாங்க.